Greetings from Learning and Development Group. Today we are going to see when a worker is not entitled for layoff compensation. You may recall that yesterday we saw that the employer need not pay layoff compensation after 45 days provided there is an agreement between him and the worker to that effect. But this question today is when a worker is not entitled for layoff compensation. For this, we refer to section 69 of IR code, which relates to workers not entitled for layoff compensation in certain cases. What are these cases? Section 69(1) of IR code states that if the worker refuses an alternative employment in the same establishment from which he is laid off, or any other establishment of the employer which is situated within 8-kilometer radius from his present place of work, and if the employer feels that the alternative employment does not require any prior experience or special skill, and if he is also offered the same wages in the alternative employment, then the worker is not entitled to receive layoff compensation. Section 69(2) states that if he does not present himself for work at the establishment at the appointed time during normal working hours at least once a day, he is not entitled for layoff compensation. Section 69(3) states that if such layoff is due to a strike or slowing down of production on the part of workers in another part of the establishment, then also the worker is not entitled to receive layoff compensation. Thank you. வணக்கம். லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் குரூப்பில் இருந்து வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ லே ஆஃப் காம்பன்சேஷன் பெற அந்த ஒர்க்கர் எப்போ தகுதியற்றவர் ஆகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நேற்றுக்கு என்ன பார்த்தோம்னா, எம்ப்ளாயர் லே ஆஃப் பண்ண 45 நாட்கள் கழித்து லே ஆஃப் காம்பன்சேஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு அவருக்கும் அந்த ஒர்க்கருக்கும் நடுவில் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது என்னன்னா, அந்த ஒர்க்கருக்கு எப்பப்போ லே ஆஃப் காம்பன்சேஷன் பெற தகுதியற்றவர் ஆகிறார் என்று பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம செக்ஷன் 69 ஆஃப் ஐஆர் கோடை பார்க்குறோம். செக்ஷன் 69(1) என்ன சொல்லுதுன்னா, இப்போ அந்த ஒர்க்கருக்கு அந்த எம்ப்ளாயரு அதே எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில், அதாவது அவர் பணி செய்கிற அதே ஸ்தாபனத்தில் லே ஆஃப் பண்ணுறதுக்கு பதிலாக அவருக்கு மாற்று வேலை ஒன்று கொடுக்குறாரு அப்படின்னாலோ, இல்லை அந்த எம்ப்ளாயருக்கு சொந்தமான இன்னொரு ஸ்தாபனத்தில் 8 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ள, அதாவது அவர் இப்போ பணி செய்கிற பணியிடத்துலேருந்து 8 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ள அந்த ஆல்டர்னேட்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும் பட்சத்தில், அது மட்டும் இல்லாமல் அந்த எம்ப்ளாயரு அந்த ஆல்டர்னேட்டிவ் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு செய்யறதுக்கு அந்த ஒர்க்கருக்கு முன் அனுபவமோ அல்லது தனி திறமைகளோ தேவையில்லை அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணாலோ, அது மட்டும் இல்லாமல் அந்த எம்ப்ளாயர் அந்த ஆல்டர்னேட்டிவ் எம்ப்ளாய்மெண்ட்டில் இப்போ என்ன சம்பளம் வாங்கிட்டு இருக்காரோ அதே சம்பளத்தை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் பட்சத்தில் அந்த ஒர்க்கரு அதை முடியாது அப்படின்னு சொல்லி அவர் ரெஃப்யூஸ் பண்ணார்னா அந்த ஒர்க்கருக்கு லே ஆஃப் காம்பன்சேஷன் கிடைக்காது. செக்ஷன் 69(2) என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒவ்வொரு ஒர்க்கரும் அந்த பணிக்கு ஆஜராக வேண்டும்னு இருக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி ஆஜராக வேண்டிய டைமில் குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அந்த ஒர்க்கர் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஆஜராகவில்லை என்றால் அந்த ஒர்க்கர் லே ஆஃப் காம்பன்சேஷன் பெற தகுதியற்றவர் ஆகிறார். செக்ஷன் 69(3) என்ன சொல்லுதுன்னா, இப்போ அவரை லே ஆஃப் பண்ணுறார் அந்த எம்ப்ளாயர். எதனால் லே ஆஃப் பண்ணுறாருனா, அதே நிறுவனத்தில் இன்னொரு பகுதியில் ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்று ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, இல்லைன்னா ப்ரொடக்ஷன் ஸ்லோ டவுன் பண்ணுறாங்க, அதாவது கோ ஸ்லோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் இன்னொரு, அதாவது இந்த ஒர்க்கர் பணி செய்கிற இடத்துல பணி பாதிக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுறதுனால அவர் லே ஆஃப் பண்ணால் அந்த ஒர்க்கருக்கு லே ஆஃப் காம்பன்சேஷனுக்கு எலிஜிபிலிட்டி இருக்காதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம்.